ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் வேற லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இந்த இடத்தோட vlogs நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துட்டோம். 2 வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கலன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என் கூட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணிட்டீங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கும்ல. ஸோ நீங்கள் எப்படிலாம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா புட்டு வைக்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். சில இடம் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். சில இடம் வந்து பைக்கர்ஸுக்கு சூப்பரா இருக்கும். அதாவது இங்க இருந்து பைக் ஓட்டிட்டே போவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஒரு சூப்பர் லொகேஷனா இருக்கும். சில இடம் வந்து ஃபேமிலி அப்புறம் குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு மினிமல் அட்வென்ச்சர்ல போற மாதிரி இடமா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்க இடம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த லொகேஷன்ஸ். இப்போ லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி கேக்குறீங்க, ப்ரோ லாக்டவுன்லாம் முடிஞ்ச அப்புறம் பெஸ்ட் பிளேஸ் எது போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட முதல் கண்டிஷன் என்னவா இருக்கும்னா, அந்த இடம் சேஃப்டியா இருக்கான்னு பார்க்கணும், கூட்டம் கம்மியாக இருக்கணும், இடமும் சூப்பராக இருக்கணும். ஸோ இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த இடம் இருக்கும். பெஸ்ட் லொக்கேஷன் டு கோ ஆஃப்டர் லாக்டவுன். என்னடா ரொம்ப பில்டப் பண்றீ, அப்படி என்னடா இடம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிகோட்டா அண்ட் பீலம் கேவ்ஸ் இந்த இடத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இன்ட்ரோலாம் சூப்பரா கொடுத்து முடிச்சாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு 2 வழியா போகலாம். ஒன்னு நம்ம பிரைவேட்டா பைக்கு இல்லைன்னா கார்ல போறது, அது ரோட் ட்ரிப்னுவாங்க. அப்படியே விண்ட் ஆன் மை ஃபேஸ்னு சொல்லிட்டு பறக்கும் ராசாலியன்னு போகலாம், இல்லைன்னா கார்ல போகலாம். அது முதல் ஆப்ஷன். ரெண்டாவது பயங்கர எக்கனாமிக்கலா கம்ஃபர்டபுளா போயிட்டு வரலாம். ரெண்டுத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா முடிச்சிடலாம். பைக்லயோ இல்லைன்னா வந்து கார்லயோ போறது எப்படின்னு சொல்லிட்டு, காலையில ஒரு 4:30 இல்ல 5 o'clock கிளம்புனீங்கன்னா சென்னையில இருந்து 340 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு ஜமலா மாடுகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. அதுக்கு வந்து நீங்க ஒரு 12 மணிக்குள்ள ரீச் ஆயிடலாம். 12 மணிக்கு போயிட்டு அங்க ஒரு ரூம் செக் இன் பண்ணிக்கலாம். அங்க வந்து ரூம்ஸ்லாம் ரொம்ப நார்மலாவே தான் இருக்கும். ஒரு 2 பேருக்கு ஒரு 600 ரூபாய் ரேஞ்சுக்கு தான் இருக்கும் ரூம்லாம். ஈஸியா கிடைக்கும். நெட்லலாம் ஒன்றும் புக் பண்ண வேணாம். ஒரு நல்ல ஊர் அது. லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு half an hour ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஒரு 2-2:30 கிளம்புனீங்கன்னா பெல்லம் கேவ்ஸ்னு ஒன்று இருக்கு. ஜஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் தான் ஜமலா மாகுடுல இருந்து. அங்க அசால்ட்டா ஒரு 2 to 3 hours ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி சீக்ரெட் இடத்துக்குலாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் 65 rupees. அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம்ல போய் கொண்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ஜமலா மாடுகுலியே நைட் ஸ்டே. இல்லைனா இன்னொரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். டென்ட் ஸ்டே அப்படின்னுவாங்க. கண்டிகோட்டாலேயே டென்ட் ஸ்டே அவைலபிளா இருக்கும். ஒரு டென்ட்டுக்கு வந்து ஒரு 1500 to 2000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க டென்ட் எடுக்கிறதா இருந்தா, நீங்க கார்ல போறீங்களோ இல்ல பைக்ல போறீங்களோ, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தேவையில்லை அப்படின்னா நீங்க ஜமலா மாடுக்குள்ள ரூமே போட தேவையில்ல. பெல்லம் கேவ்ஸ் பார்த்துட்டு நைட்டே நீங்க வந்து கண்டிகோட்டா போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க டென்ட்லயே தங்கிக்கலாம். இந்த இருக்க காசை அங்க மிச்சம் பண்ணலாம். ஆனா இதோட அங்க 3 times ரேட் இருக்கும். இந்த ரூம் எடுத்தா 600 இல்ல 500 rupees தான் இருக்கும். அங்க 1500 இல்ல 2000 rupees இருக்கும் டென்ட். ஸோ மறுபடியும் பிளானுக்கு வருவோம். காலையில ஒரு 4:30 எந்திரிச்சிங்கன்னா கண்டிகோட்டா போறதுக்கு ஒரு சூப்பர் டைம். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 hour டிரைவ் தான் கண்டிகோட்டா. இப்போ கண்டிகோட்டா போனீங்கன்னா அங்க வந்து சூப்பரான சன்ரைஸ் பார்க்கலாம். சன்ரைஸ் பார்த்துட்டு அங்க இருக்க ஹிஸ்டாரிக் பிளேஸ்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, அது மினி ஹம்பின்னு நான் சொல்லுவேன். ஹம்பி வந்து கர்நாடகால இருக்கு. அதோட ஒரு மினி வெர்ஷன் தான் இந்த கண்டிகோட்டா. இந்த 2 இடமுமே செம்ம ஒர்த்துங்க சுத்தி பார்க்கறதுக்கு. அப்படியே நீங்க கிளம்புனீங்கன்னா ஈவினிங்கா சென்னை வந்து சேர்ந்துடலாம். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பட்ஜெட்ல 1000-1500 ரூபாயில எப்படி கண்டிகோட்டாவும் பீலம் கேவ்ஸும் போறது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஈஸிங்க. சென்னையிலேருந்து மும்பைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 ரெகுலர் ட்ரெயின்ஸ் போகுது. அதுல 2 ட்ரெயின் வந்து முடானூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்கும். நாங்க போகும்போது நைட்டு வந்து மும்பை மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ட்ரெயின். அது நைட்டு 10:30 மணிக்கு அதில் ஏறி உட்காந்தீங்கன்னா காலையில வந்து உங்களை ஒரு 5-5:30 மணிக்கெல்லாம் போய் இறக்கி விட்டுருவோம் முடானூர்ல. பட் இப்போ நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அந்த ட்ரெயினே காணும். அது எனக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. இந்த கோவிட்னால அந்த ட்ரெயின் ஏதாவது கேன்சல் பண்ணிட்டாங்களா? ஸோ நான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லயோ அதோட அப்டேட் போடுறேன். எல்லாமே நார்மலைஸ் ஆன அப்புறம் இப்போ இருக்க 2 ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 6:30 ஒரு ட்ரெயின் எக்மோர்ல இருந்து இருக்கு. அதுக்கப்புறம் மதியம் 1:20 சென்ட்ரல்ல இருந்து இருக்கு. இது 2 வந்து முடானூர்ல நிற்கும். அப்படி உங்களுக்கு முடானூர் ட்ரெயின் டைமிங் வந்து செட் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கடப்பா இல்லைனா வந்து தாடிப்பத்திரியில போய் இறங்கிக்கலாம். இது 2மே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. தாடிப்பத்திரின்றது கொஞ்சம் இடம் தாண்டி இருக்கு. கடப்பான்றது கொஞ்சம் இடம் முன்னாடியே வந்துடும். ஸோ அங்கேருந்து அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 83 கிலோமீட்டர் வரும் நம்மளோட எல்லா லொகேஷன்ஸ்க்குமே. முடானூர் அண்ட் ஜமலா மாடுகு செலக்ட் பண்ண இந்த ரூட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். நீங்க முடிஞ்ச வரைக்கும் முடானூர் வழியா போறதுக்கே பாருங்க. ஸோ சென்னையிலேருந்து முடானூர் போறதுக்கு அன்ரிசர்வ்
நார்மலில் போனீங்கன்னா 93 ரூபா ஆகும், ரிசர்வேஷனில் போனீங்கன்னா 185 ரூபா ஆகும். ஸோ நம்ம ட்ரெயினுக்கு போயிட்டு வரதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 ரூபா ஆகும். காலையில் 5:30 மணிக்கெலாம் நீங்கள் போயிட்டு அந்த முடானூரில் இறங்கிடுவீங்க. இறங்கி பார்த்தீங்கன்னா ஐய அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸ்டேஷனில். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் அந்த இடத்துல இறங்குவீங்க. அவ்வளோ காலியாக இருக்கும் அந்த ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன் விட்டு வெளில வந்துட்டு ரைட் சைடில் அப்படியே நடந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வரும். அங்கேருந்து ஜமலா மாடுகு என்ன பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 15 ரூபா செலவில் ஜமலா மாடுகு வந்து நீங்கள் இறங்கிடலாம். ஏபிஎஸ்ஆர்டிசி அங்கே இருக்க யார்கிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க எந்த பஸ் போகும்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த போர்டு உங்களால் படிக்க முடியாது, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இருக்காது. நீங்கள் லோக்கல்ஸை நம்பி தான் அந்த இடத்துல நீங்கள் போட்ட முடியும். ஸோ ஜமலா மாடுகு வந்து இந்த ஷெட்யூல் படி போனீங்கன்னா காலைல 10 மணி அப்படி போய் ரீச் ஆயிடுவீங்க. இப்போ ஜமலா மாடுகுல வந்து அப்படியே ரூம்ஸ் செக் இன் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா தான் ஆகும். சூப்பரான ரூம்ஸ், நல்ல டீசெண்டாகவே இருக்கும். நாங்கள் தங்கினது இந்த ரூமில் தான். பட் இந்த பேர் எனக்கு என்னன்னு படிக்க வரல, அப்படியே உங்களுக்கு வந்து கிளிப்பாக போடுறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எல்லாமே செம்ம சீப்பாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்நாக்ஸு அள்ளி தெரிக்கலாம், பொரியிலேருந்து அப்படியே சோளம்லாம் விற்பாங்க. எல்லாம் 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 12 o'clockலாம் கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டாண்டுக்கு வந்து நின்னீங்கன்னா அங்கே இருக்க லோக்கல்கிட்ட சொல்லுங்க, பெல்லம் கேவ்ஸ் பஸ் வந்தால் என்ன ஏற்றி விடுங்கண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே ஏற்றி விட்டுருவாங்க. நீங்கள் தமிழ்லேயே கூட சொல்லலாம், பெல்லம் கேவ்ஸ் பஸ் வந்துச்சுன்னா ஏற்றி விடுங்க இப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு அங்கே இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா அது கொஞ்சம் ரிமோட் ஏரியா ஆந்திராவில். சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பேசி பாருங்க, நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. பயங்கர ஃப்ரெண்ட்லி மக்கள் தான். அவங்க வந்தால் சொல்லுவாங்க உங்களுக்கு இதான் பெல்லம் கேவ்ஸ் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி பெல்லம் கேவ்ஸ் போகிறதுக்கு டைரக்ட் பஸ் ரொம்ப ரேர் தான். ஸோ நீங்கள் ஒரு இடம் அங்கே போய் மாறி போனால் அங்கே லோக்கலில் போய் கேட்டிங்கனாலே அவங்க சொல்லிடுவாங்க. அந்த டிக்கெட் வந்து ஒரு 35 ரூபா இருக்கும். அந்த மாறி போகிற இடத்துலேருந்து ஒரு 5 ரூபா இருக்கும் டிக்கெட்டு. ஸோ அவ்வளோதான், 40 ரூபாயில் நீங்கள் பெல்லம் கேவ்ஸ் ரீச் ஆகிடலாம். பெல்லம் கேவ்ஸ்ல உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து 65 ரூபாய். இப்போ ஈவினிங் வந்து நீங்க ஜமலா மாடுகு வந்துட்டு அங்க 30 ரூபாய்க்கு படம் கூட போடுறாங்க. டிஎன்ஆர் தியேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அங்க போயிட்டு புரியாத மொழியில ஒரு படம் கூட நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலன்னா அப்படியே ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு குல்ஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்க தூங்கிடலாம். உங்களுக்கு அப்படி ஆப்ஷன் வேணும்னா முன்னாடி சொன்ன மாதிரியே 10 ஸ்டே எடுத்துக்கலாம். ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். நம்ம மொத்த பட்ஜெட்டோட 2 டைம்ஸ் வரும். ஒரு 2000 rupees ஆகும் டென்ட்டுக்கு. ஸோ அது வேணும்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நைட்டே நீங்க வந்து லாஸ்ட் பஸ் அரௌண்ட் 8:30 இருக்கும் ஜமலா மாடுகுலேருந்து கண்டிகோட்டா போறதுக்கு. நம்ம லக்கோ என்னவோ தெரியல, காலையில நம்ம பர்ஃபெக்டா போறதுக்கும் அங்க பஸ் இருக்கு, ரிட்டர்ன் வரதுக்கும் பஸ் இருக்கு. டிஎன்ஆர் தியேட்டருக்கு ஆப்போசிட்ல ஒரு நாளைக்கு 5 பஸ் இருக்கு. அது ஏதாவது ஒரு பஸ் நீ ஏறி போய்க்கலாம். ஸோ காலையில நீங்க கரெக்டா ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜஸ்ட் ஒரு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு காலைல 5:15 5:30 டிஎன்ஆர் தியேட்டருக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு கந்திகோட்டா பஸ் வரும். நிறைய பேர் ஆட்டோ வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. எடுக்காதீங்க, ஏன்னா 200 ரூபா 250 ரூபா கேட்பாங்க ஆட்டோல. சம்டைம்ஸ் 400 ரூபா கூட கேட்பாங்க. ஆனா பஸ் வெறும் 15 ரூபாய் தான். கண்டிகோட்டா ஒரு 6:30 நீங்க போய் ரீச் ஆயிடுவீங்க. அங்க போயிட்டு அப்படியே உள்ள அந்த ஃபோர்ட் வழியா நடந்து போனீங்கன்னா சன்ரைஸ் சூப்பரா பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டா தான் போவீங்க. அப்படி உங்களுக்கு பியூர் சன்ரைஸ் வேணும்னா நீங்க ஆட்டோல தான் போய் ஆகணும். அதுக்கு நீங்க காலைல ஒரு 5 இல்ல 4:30 மணிக்கே கிளம்பி ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஒரு 400 ரூபா கேட்பான். பியூர் சன்ரைஸ் போய் பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு பார்ட் ஆஃப் த சன்ரைஸ் நீங்க பார்க்கலாம். அங்க 6:30 நீங்க போயிடுவீங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல இருக்க நிறைய இடம் இருக்கு, ஹிஸ்டாரிக் ஸ்பாட்ஸ் லைக் ஹம்பி, அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா ரிட்டர்ன் பஸ் சொல்லி வச்ச மாதிரி 10:30 மணிக்கு வருங்க. நம்ம போய் இறங்கி ரிட்டர்ன் பஸ்லயே வராம மாதிரி தான் ஏபிஎஸ்ஆர்டிசி அங்க பிளான் போட்டு வச்சிருக்கு. ஸோ ரிட்டர்ன் வந்தா ஒரு 12 மணிக்குள்ள ரிட்டர்ன் வந்துடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு 1:30 மணிக்கெல்லாம் கிளம்புனீங்கன்னா திரும்ப முடானூருக்கு வந்து நீங்க 4 மணிக்குள்ள போயிடணும். ஏன்னா 4 மணிக்கு நம்மளுக்கு வந்து சென்னை ட்ரெயின். அந்த 4 மணி சென்னை ட்ரெயின் ஏறினீங்கன்னா 9:45 நீங்க சென்னை வந்துடலாம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் ஸ்கூலோ காலேஜோ ஆஃபீஸோ ஏதோ ஒன்றுத்துக்கு போய்க்கலாம். ஃப்ரீயா இருக்கும். சூப்பரான ஒரு ட்ரிப், ஸ்மூத்தா முடியும். இதுல எந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து பிளான் சொதப்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எல்லாமே அப்படியே வெண்ணையை வடிக்கி விட்டா மாதிரி ஸ்மூத்தா போகும். இதுலயே உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ட்ரெயினுக்கு பதிலாக ஒன்று கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா என்னன்னு நினைக்கிறேன் டிக்கெட். எக்ஸாக்டா எனக்கு ரேட் தெரியல. 400 to 500 ரேஞ்ச் தான். நம்ம சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ் இருக்குல்ல, அங்கேருந்து ஜமலா மாடுகுக்கு டெய்லியுமே பஸ் சர்வீஸ் இருக்கு. ஈவினிங் போல கிளம்பும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அதை எடுத்துட்டு டைரக்டா ஜமலா மாடுகுக்கே நீங்க பஸ்லயே போய் இறங்கிடலாம். சென்னையிலேருந்து ஏபிஎஸ்ஆர்டிசி வெப்சைட் போனீங்கன்னா அங்கே நீங்க போய் புக் பண்ணிக்கலாம். சென்னையிலேருந்து ஜமலா மாடுகுக்கே டெய்லி பஸ் இருக்கு. இந்த வீடியோல பட்ஜெட் செக்ஷன் அப்படின்னு நான் ஒன்று வைக்கல, ஏன்னா வீடியோக்குள்ளேயே எல்லா இடத்துலையும் நம்ம கலந்து சொல்லிட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும். கடைசியா நீ ஒரே ஒரு ஷார்ட்டா ஒரே ஒரு பட்ஜெட் மட்டும் சொல்லிடுறா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பைக்லயோ இல்லனா வந்து கார்லயோ போனீங்கன்னா அசால்ட்டா 2000 லேருந்து 2500 rupees வரைக்கும் ஆகலாம். நீங்க வந்து ட்ரெயின்லயோ பஸ்லயோ போனீங்கன்னா 1000
1000 1500 rupees வரைக்கும் ஆகும். கடைசியா என்னோட பர்சனல் டிப்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துக்கு நீங்க போறதுன்னா. ஃபர்ஸ்ட் டிப், நல்ல கிரீனிஷா வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஒரு இடத்துல கூட பச்சையே இருக்காது, எல்லாம் பாறை இல்ல ராக்கு, கேவ்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூச்சோட முடியாதவங்க, அவங்களாம் இந்த டூர் போக கூடாது. ஏன்னா பெல்லம் கேவ்ஸா இருக்கட்டும், கண்டிகோட்டா இருக்கட்டும், கண்டிகோட்டால நல்லா ஹைக்கிங் இருக்கும், பெல்லம் கேவ்ஸ்ல மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களும் போக கூடாது. ரொம்ப வயசானவங்க இந்த ரெண்டு இடத்துக்குமே போக முடியாது. ஸோ அவங்களும் இந்த ட்ரிப் போக முடியாது. ரெண்டாவது அட்வென்ச்சர்லாம் ரசிக்க முடியாதவங்க, என்னடா இந்த பாறைக்கு தான் நீ இவ்வளவு பில்டப் பண்ணி அப்படின்னு கேட்கறவங்களாம் இந்த ட்ரிப் எடுக்காதீங்க. உங்களுக்கும் இந்த ட்ரிப் சம மொக்கையா இருக்கும். அட்வென்ச்சர் என் உயிர், புதுசா எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரு கிராண்டான இடம் பார்க்கணும். ஏன்னா நம்ம வேட்டுகோ சேனல் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இதே மாதிரி கேவ்ஸ், பெல்லம் கேவ்ஸ் மாதிரியே அமெரிக்காவில் ஒரு கேவ்ஸ் இருக்கு. அதுக்கு என்ட்ரி டிக்கெட் $25. அப்படி இந்தியா கணக்கில் பார்த்தீங்கன்னா 1900 ரூபா. நம்ம ஊர்ல அதே மாதிரி ஒரு கேவ் பார்க்கறதுக்கு 65 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் இந்த கண்டிகோட்டா மாதிரியே அங்கே கிரேட் கேனியான் இருக்கு, அதுக்கும் பயங்கர செலவாகும். ஆனால் நீங்க இங்க ஃப்ரீயாவே பார்க்கலாம். அப்போ கம்பேர் பண்ணிக்கோங்க, அமெரிக்காலையும் இந்தியாலையும் ஒரே மாதிரி இடம் தான் இருக்கு. ஆனால் நம்ம இந்த மாதிரி சூப்பரான இடத்தெல்லாம் நம்ம வெளில தெரியாம வச்சிருக்கோம். நம்ம தான் இதெல்லாம் எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும், நம்ம தான் எல்லார்கிட்டயும் இது கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இந்த ரெண்டு இடத்தையும் நீங்க உங்க மூலியமா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். எக்ஸ்ப்ளோர் இந்தியா, டிராவல் வித் மீ டிஜிட்டலி, லைஃப் இஸ் ஜஸ்ட் டு என்ஜாய். பாய் மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஊர்ல இல்லாத நேச்சர் ஸ்பாட்ஸே இல்லை, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸே இல்லை. எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ அப்பதான் இந்தியாவோட டூரிசம் டெவலப் ஆகும். தமிழ்நாட்டிலையும் ஏகப்பட்ட ஹிடன் ஸ்பாட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வேற ஏதாவது இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, ஏதாவது ஒரு சூப்பரான பட்ஜெட் டிராவல் பிளானோ இல்லை லக்ஸரி டிராவல் பிளானோ வேணும்னா கீழே போய் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய் மக்களே, பாய்.